தட்டுக்கு துணி எப்படி கட் பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து காடா துணி. இந்த மாதிரி துணி வாங்கிக்கணும். கடையில் காடா துணின்னு கேட்டால் கொடுப்பாங்க. நல்லா கதரில் இருக்கும். தண்ணியில் நனைச்சி அலசி வச்சுருக்கேன். தண்ணியில் நனைச்சதுக்கப்புறம் துணி வந்து கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சுட்டு இந்த நடுப்பகுதியில் இருக்கிற கைப்பிடிக்கிட்ட வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு சுற்றி ஒரு 4 இன்ச்சு விட்டு துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக இந்த அளவாவது விடணும். ரொம்ப நீளமாக விடக்கூடாது. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கம்மியாக இருந்து நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா துணி அடியில் இருந்ததுன்னா சீக்கிரமாக நெருப்பு பிடிச்சிரும், ஒரு மாதிரி கறி வந்துடும். இதை வந்து இப்போ சுற்றி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முதல்ல வந்து இந்த பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த துணியை வந்து இப்படியாவும் மாட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த ஓரத்தை வந்து மிஷினில் கொடுத்து இந்த ஓரத்தை வந்து உருட்டி அடித்து வாங்கிக்கோங்க. தச்சு எடுத்துக்கினீங்கன்னா பிரியாமல் இருக்கும். தையல் கடையில் கொடுத்துட்டு இந்த ஓரத்தை உருட்டி அடித்து வாங்கினோம்னா போதும். கொஞ்சம் விட்டுட்டு தான் தைக்கணும். ரொம்ப ஒட்டாக கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சரியான அளவில் கட் பண்ணிட்டோம்னா ஒட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா மாவு ஊற்றையில் அந்த துணி வந்து உள்ளே வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். மாவோட கணம் வந்து இந்த துணியை வந்து உள்ளே இழுத்துரும். அதனால் கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு ஊசி நூல் வச்சு கையால் தைச்சி விட்டுலாம். வீட்டில் மிஷின் இருந்ததுன்னா மிஷினில் வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா டைலர் கடையில் கொடுத்து தைச்சி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி அடித்தா போதும். சுற்றிட்டு உருட்டி அடித்ததுக்கப்புறம் 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சுற்றி காடா துணிங்கிறனால தண்ணி ஆவி பட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அப்போ துணி வந்து சின்னதாக மாறிடும். அதுக்காக தான் கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். வெள்ளை நூல் எடுத்துகிட்டு 2 வடையாக கோர்த்து எடுத்துக்கணும். அடிப்பாகத்தில் வந்து ஒரு சின்ன முடிச்சு போட்டுடலாம். இதை சுற்றி தச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த பகுதியை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மடிப்பு மடிச்சுட்டு திருப்பி இன்னொன்று. அவ்வளோதான். இந்த மாதிரி தச்சுட்டு வரணும். இந்த மாதிரி தச்சுட்டு இடையில கொடுத்து இழுக்கணும். துணி தச்சு எடுத்து வச்சுருக்கேன். கையில் தான் தச்சுருக்கேன். காசா கட்டி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த மாதிரி சுற்றி தச்சு எடுத்துக்கணும். தைக்காத துணி இந்த மாதிரி இருக்கும். நம்ம இட்லி அவிக்க அவிக்க இந்த துணி வந்து நல்லா இறுகிரும். இது வந்து மிஷினில் கொடுத்து அடித்து வாங்கியிருக்கேன். இது வந்து கையில் தைச்சது. இது வந்து மிஷினில் தைச்சது. இது வந்து கையில் தைச்சது. கையில் தைச்சது. துணியை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு போடணும். அப்போ தான் சரியாக வரும். சில இட்லி தட்டில் வந்து கைப்பிடி வந்து 2 பக்கம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா இதே மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கணும். சரியான அளவில் துணி வச்சுட்டு இது வந்து ஓரத்தில் இருக்குன்னா அதுக்கு நேரம் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி விடணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுலாம். அவ்வளோதான். துணி வந்து ரொம்ப அடிக்கடியும் மாற்றக்கூடாது. ரொம்ப பழசாயிடுச்சுன்னா மாற்றிக்கலாம். புது துணியில் வந்து இந்த உரிச்சு எடுக்கையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒட்டிக்கும். பழைய துணினா அப்படியே வந்துடும். ரொம்ப பழசாயிடுச்சுன்னா பிஞ்சிடுச்சுன்னா மாற்றிக்கலாம். சுற்றி இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப கீழே தொங்க வேண்டாம்.
இந்த மாதிரி சுற்றி விட்டு வச்சிட வேண்டியதான். நன்றி.